நொறுங்கிய 50 ஆண்டு வரலாறு. திராவிட கோட்டையை தகர்த்து 1.09 கோடி வாக்குகளுடன் தாவேக தலைவர் விஜய் சாதனை என்னன்னு வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் வரலாற்றுல கடந்த 50 ஆண்டுகள்ல எந்த ஒரு புதிய கட்சியும் செய்யாத மாபெரும் சாதனையை தமிழக வெற்றி கழகம் இன்று நடத்தி இருக்கிறாங்க. தமிழகத்துல நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்ல தாவேக 233 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட்டது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்து வரும் நிலையில தாவேக 110 இடங்களிலும், திமுக கூட்டணி 70 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 54 இடங்களிலும் முன்னிலை பெற்று வராங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மாபெரும் இரட்டை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில 26,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், பெரம்பூர் தொகுதியில ஏறக்குறைய 40,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் விஜய் அவர்கள் மாபெரும் இரட்டை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தாவேக பெற்றுள்ள வாக்குகள் தமிழக அரசியலையே உலுக்கி உள்ளது. தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகள்ல தாவேக மட்டும் 1.09 கோடி வாக்குகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகள்ல தாவேக 22.54% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. 234 தொகுதிகள்ல சுமார் 110 இடங்கள்ல தாவேக முன்னிலை வகித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. பல சதாப்தங்களா தமிழகத்தை ஆண்டு வரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தாவேகாவிடம் கடும் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஆளும் கட்சியான திமுக 71.97 லட்சம் வாக்குகளுடன் தற்போது 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக 66.53 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. டிவிக்கு தற்போது 110 இருந்து 118 இடங்கள்ல முன்னிலை வகித்து வராங்க. 234 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றத்தில் 118 இடங்கள் பெரும்பான்மை பெற தேவையானவை. 1972 எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு ஒரு புதிய கட்சி இவ்வளவு குறுகிய காலத்துல இத்தனை கோடி வாக்குகளை பெற்று திராவிட கட்சிகளுக்கு பெரும் சவாலாக மாறி இருப்பது இதுவே முதல் முறை. திராவிட கட்சிகளின் 50 ஆண்டுகால ஆதிக்கத்தை முறியடிச்சு ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பதற்கு இந்த 1.09 கோடி வாக்குகளே சாட்சி. மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.